நான் வந்து 300லேருந்து 600 வாட்டி ட்ரெயினில் போயிருக்கேன். அந்த ட்ரெயின் போகும்போதெல்லாம் அந்த ட்ரெயினை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ராட்சச புழு வயிற்றில் சுமந்துக்கிட்டு, நிறைய குழந்தைகளை சுமந்துக்கிட்டு அப்படியே தவந்து 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 போய் ஒரு இடத்துல துப்புது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு பெரும் ராட்சச புழு குழந்தைகள் ஏறின உடனே குழந்தை வந்து வயிற்றுப்புள்ளை ஆக்கி அதை கொண்டு போயிட்டு துப்பி வெளியே விடுது. பத்திரமா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த கொண்டு போய் விடுது அப்படின்றத நம்புகிறேன். அப்போ அது ஒரு பயணம். அந்த என் கதையில் அந்த மாதிரி ஒரு ராட்சச புழுவில் ஒரு 1000 மனிதர்கள் ஏறுறாங்க. ஏறி இறங்குற இடத்துல பத்திரமாக இறங்குறாங்க. நிறைய பேர், சில பேர் இறந்துடுறாங்க. அதில் ஒரு கதாநாயகன் வாழ்க்கையை வெறுத்துட்டு இறப்பை நோக்கி பயணப்பட்டுக்கு இருக்கவன், இனி வாழ்க்கையில் எந்த ஒரு காரணமும் இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கு அப்படின்றவன் ஏறுறான். தன்னுடைய மனைவியினுடைய கல்லறையில் போயிட்டு கடைசியாக ஒரு செடியை வச்சுட்டு செத்து போயிடலான்னு நினச்சவன் ஏறினவன், அந்த புழுவின் வயிற்றுக்குள் நடந்த நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் அவனும் ஈடுபட்டு போய் தன்னை மறந்து உள்ள மறந்து அந்த புழுவின் வயிற்றுலேருந்து வெளியே இறங்கும்போது அந்த அனுபவம், அந்த பயணம் அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கற்றுத்தருது. அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை கற்றுத்தருதுன்னா, அவன் கடைசியில் சொல்கிறான், இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணலை, இன்னைக்கு நான் இந்த மனிதர்களை நான் சந்திக்கலை அப்படின்னா என் வாழ்க்கை வந்து நாசமாக போயிருக்கும், என் வாழ்க்கை மோசமாக போயிருக்கும், நான் இறந்து கூட போயிருக்கலாம். இந்த பயணம் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இந்த பயணம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது அப்படின்றத சொல்கிறான். அதுதான் நான் கடைசி கிளைமேக்ஸ்.